போட்ட உடனே எவ்வளோ நல்லா சவுண்டு வருது பார்த்தீங்களா? பாத்திரத்தில் ஒட்டலை, மசாலா பிரியலை, எவ்வளோ நல்லா அழகாக வருது பாருங்கள். சூப்பரான ரோட்டு கடை சிக்கன் 65 லெக் பீஸ் ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெக் பீஸில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது KFC சிக்கன் விட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரோட்டு கடையில் வாங்குகிற சிக்கன் மாதிரியே நல்லா மொறுன்னு சாஃப்டாக நல்லா இருக்குங்க. லெக் பீஸில் நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 லெக் பீஸ் வாங்கியிருக்கேங்க பாருங்க. 4 லெக் பீஸ், அப்புறம் கொஞ்சம் தனியாக கறி வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு க்ளீனாக நல்லா எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இவ்வளோ இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சைஸில் இருக்கணுங்க. நான் எலும்போடு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் கழுவிட்டு நான் காட்டுறேன். நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் லெக் பீஸையும் நல்லா கழுவியாச்சு. இது லெக் பீஸை கழுவிட்டு நம்ம கீறிக்கலாங்க. அப்போ தான் உள்ள மசாலா எல்லாம் இறங்கும். இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டுக்கோங்க. ஒரு 2 இடத்துல கீறிக்கலாங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா காரசாரமாக மசாலா இறங்கும். கீராமல் போட்டோம்னா உள்ளெல்லாம் மசாலா பிடிக்காது. பாருங்க, இந்த மாதிரி கீறிக்கலாம். போதும். அங்கங்கே இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கீறியாச்சு. அடுத்து மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 1 கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க. இது பெரிய பூண்டுன்றதுனால நான் தோல் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரசப்பூண்டு எடுத்தீங்கன்னா தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 கப் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன். என்னடா நிறையா எடுத்திருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த நான் எடுத்துருக்கிற சிக்கன் வந்து 1.25 கிலோ இருக்குது. ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு 75 கிராம் அளவுக்கு பூண்டு, 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க. நம்ம இஞ்சி விட பூண்டு அதிகமாக எடுக்கணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி வந்து இதில் சேர்க்கக்கூடாது. தயிர் வேறு ஊற்றுவோம் இல்லையா, அப்புறம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா சொதன்னு ஆயிரும். பாருங்கள், தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை விட்டு நீங்கள் எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நைஸாக வந்துடும். பாருங்கள், ஒரு 2-3 தடவை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் பல்ஸ் மூடில் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக வந்துடும். தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இதுனா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. அப்படி நீங்கள் உங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைக்க வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ இந்த பூண்டில் நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. நான் சொன்னேன்ல, இஞ்சி பூண்டு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம சிக்கன் பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து சிக்கன் 65 மசாலா. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1.25 கிலோ கறி இருக்கு இல்லையா, அதனால். அப்புறம் மசாலா எல்லாம் கறியில் ஒட்டணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேங்க. அடுத்து மொறுன்னு வர்றதுக்கு 1 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு. நம்ம மைதாவும் இந்த கரண்டியில் 2 கரண்டி மைதா, 1 கரண்டி அரிசி மாவு இவ்வளோ சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து எவ்வளோ எடுக்கணுன்னா ஒரு 1 2 3
3 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றாமல் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம உப்பு யூஸ் பண்ண தேவையில்லைங்க, உப்பு போட வேண்டாம். ஏன்னா சிக்கன் பொடியிலே உப்பு இருக்கும், அதனால் உப்பு போடாமல் அப்படியே பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமாக கூட தயிர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க, தயிரே சேர்த்துக்கோங்க. கையிலே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். ஸோ இது நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கறியோடு சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. புறத்தையும் எல்லாத்தையும் போட்டு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா கறியிலையும் மிக்ஸ் ஆகணும், லெக் பீஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக போட்டிருந்துருக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலா எல்லாம் இருக்கணுங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா போனில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அங்கங்கே மசாலா இல்லாததெல்லாம் இப்படி தடவிக்கலாம். எல்லா மசாலாவையும் போட்டாச்சுங்க. இது வந்து ஒரு மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம், கூடினது 1.5 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் இது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. 1.5 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் அது எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொன்னேன் சிக்கனில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ இதை நம்ம எண்ணெய் சூடு பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. பேன் சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லெக் பீஸ் போட ஆரம்பிக்கலாம். போட்ட உடனே எவ்வளோ நல்லா சவுண்டு வருது பார்த்தீங்களா? இது பெரிய பாத்திரமாக இருக்குன்றதுனால நான் 4 பீஸையும் மொத்தமாக போட்டுக்க போகிறேங்க. பார்த்தீங்களா, பாத்திரத்தில் ஒட்டலை, மசாலா பிரியலை, எவ்வளோ நல்லா அழகாக வருது பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா மொறுமொறுன்னு வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. காரம் வந்து நான் சிக்கன் 65 எனக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போட்டுட்டு உடனே பரட்டக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பரட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை லைட்டாக பரட்டி விட்டுக்க போகிறேன். உடனே பரட்டி விட்டிங்கன்னா மாவு வந்து பிரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பரட்டி விடலாம். இது வந்து லாஸ்ட்டாக போட்டேன். இன்னும் 1 நிமிஷம் கழித்து அதை பரட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நார்மலில் வச்சுக்கோங்க. ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் நல்லா வேகமாக வெந்துடும், உள்ளே வேகாது.
இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. எடுக்கும்போது பார்த்து கவனமாக எடுங்க. பாருங்க நல்லா பூ போல் வெந்து வந்திருக்குதுங்க. இந்த ரெண்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதுவும் வெந்துருச்சுங்க. இதை எடுத்துடலாம். இந்த சலசலப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது, வேகலைன்னு நினைக்க வேண்டாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சாலே போதும், வெந்துடும். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதையும் எடுத்துடலாம். இன்னும் வெந்துருச்சு. இதே மாதிரியே எல்லா கறியும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா பீஸ் சின்ன சின்னதாக இருக்குல்ல, அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். இதே நீங்கள் எந்த அளவுக்கு போட முடியுமோ நல்லா போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக இது 2 இதாக போட்டு எடுக்க போகிறேன் நான். நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது எலும்போடு இருக்குது கறி. நீங்கள் போன்லெஸ்ஸாக கூட வாங்கி அது போட்டு பாருங்கள். இப்போ இதுவும் வேகட்டும். நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, எல்லாம் பொரிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது தோலுங்க, மேலே தோல் இருந்ததில்ல, அது தனியாக போட்டிருந்தாங்க. அதையும் இது கூட சேர்த்து பொரித்து எடுத்துட்டேன். லெக் பீஸ், அப்புறம் சிக்கன் பீஸ், இது மேலே உள்ள தோல், 3யும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. சூப்பரான ரோட்டுக்கடை சிக்கன் 65 லெக் பீஸ் ரெடிங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குங்க. சொல்லுது, பேச வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டு உண்மைக்கு செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குதுங்க. அதே மாதிரி தான் இது லெக் பீஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட பார்க்கலாங்க. பாய்.